நருட்டோ யூனிவர்ஸ் மக்களே வணக்கம், இல்லைன்னா கொனிச்சிவா. ஸோ இன்னைக்கு நம்ம Q&A வீடியோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப வளவலன்னு பேச வேணா, கெட் ரெடியா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லீஃப் வில்லேஜ்ல 9 tail அட்டாக் நடக்கும் போது லெஜெண்டரி சானிஸ் எங்க போயிருந்தாங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டினே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. லீஃப் வில்லேஜ்ல 9 tail அட்டாக் அப்ப லெஜெண்டரி சானிஸ் லீஃப் வில்லேஜ்ல இல்ல. நம்ம ஜிராயா அவரோட ஆராய்ச்சிக்காக ஊர் முழுக்க சுத்திட்டு இருந்தாரு. அண்ட் நம்ம சுனாடே தம்பியை இழந்து தன்னோட காதலனை இழந்து அது மூலமா டிப்ரெஷன் ஆகி, அதாவது மன உடைச்சல் ஆகி பல வருஷத்துக்கு பின்னாடியே லீஃப் வில்லேஜை விட்டு போய் சூதாட்டம் ஆடிட்டு இருப்பாங்க. அண்ட் நம்ம ஒராச்சி மாதிரி வில்லேஜை விட்டு போய் மனுஷங்களை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தனக்கான இம்மார்டாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாரு. நெக்ஸ்ட் क्वेश्चन, நருட்டோக்கு சாக்குரான்னு பேர் இருந்தா நருட்டோ சீரிஸ் எப்படி இருந்திருக்கும்? இந்த மாதிரி क्वेश्चन எல்லாம் கேட்க உங்களுக்கு எப்படிதான் மனசு வருதோ தெரியல. இந்த மாதிரி யோசனை இந்த கமெண்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் வருதா, இல்ல இந்த மாதிரி நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்களான்னு தெரியல. இததான் சொல்லுவாங்களோ டிப்ரெஷன், எனக்கு தெரியல, ஆளை விட்டுருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, உங்களுக்கு பிடிச்ச டாப் 10 நருட்டோ கேரக்டர்ஸ் சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச டாப் 10 நருட்டோ கேரக்டர்ஸ் அது ஈஸியா சொல்லலாமே. ஃபர்ஸ்ட் ககாஷி, இட்டாச்சி, நருட்டோ அண்ட் மினாட்டா, ஹினாட்டா, சாக்குரா, நம்ம ஜிராயா, பெயின் அண்ட் குஷின், அதுக்கப்புறமா அசுரா. லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. எவ்வளவு கேரக்டர்ஸோட நேம சொன்னேன்னு எனக்கே தெரியல. நெக்ஸ்ட் क्वेश्चन, NS அனிமி கிளானோட ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க. NS அனிமி கிளானோட ஃபுல் ஃபார்ம் நளினி சப்ஸ்கிரைபர்ஸ் அவர் அனிமி கிளான். நெக்ஸ்ட் क्वेश्चन, பெயின் அட்டாக் அப்ப ஹினாட்டா குறுக்க வரலன்னா என்ன நடந்திருக்கும்? சோ பெயின் அட்டாக்ல ஹினாட்டா குறுக்க வராம இருந்தா பெயின் நருட்டோவை புடிச்சிட்டு போயிருப்பான். இதை நான் ஒரு தியரியா சொல்லல, எனக்கு தோன்றத சொல்றேன். ஏன்னா அந்த ஒரு டைம்ல நருட்டோவால அசைய கூட முடியாது. பிகாஸ் பெயின் நிறைய ராட்ஸை நருட்டோ மேல குத்திருப்பான். சோ அதனாலதான் சொன்னேன், பெயின் நருட்டோவை பிடிச்சிட்டு போய் குராமாவை வெளியே எடுத்து நருட்டோவை கொண்டிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம கண்ணு முன்னாடி ஹினாட்டா அட்டாக் ஆனதை பார்த்துதான் நம்ம நருட்டோ 9 tailயே வெளியே எடுத்திருப்பான். சோ இந்த இடத்துல நருட்டோவை காப்பாத்துனது நம்ம ஹினாட்டான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन, ஒபிட்டோ நல்லவனா கெட்டவனா? ஆஹா, இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போலயே. ஃபர்ஸ்ட் ஒபிட்டோக்கு 3 முகங்க. என்னமா சொல்ற? ஒரு சில பேர் ஒபிட்டோக்கு வெறும் 2 முகம் தான் சொல்றாங்கன்னா நீ என்னமா 3 முகம் சொல்றேன்னு கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் முகம் நல்ல ஒபிட்டோ. அதாவது ஒபிட்டோவை ஸ்டார்டிங்க நம்ம பார்க்கும் போது நல்லவனா தான் இருந்திருப்பான். புக்காக ட்ரீம், வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரி ஏகபோக சொல்லிக்கிட்டே போலாம். ரெண்டாவது வில்லன் முகம். ரின் இல்லாத உலகமே இல்லைன்னு சொல்லி முடிவே பண்ணிருப்பான். அது அவனுக்கு மட்டும் பண்ணியிருந்தா பரவாயில்ல, இதனால மத்தவங்களோட வாழ்க்கையும் சேஞ்ச் பண்ணிருப்பான். மூணாவது முகம் ரிக்ரெட்டிவ் ஒபிட்டோ. அதாவது நம்ம பண்ணது எல்லாமே தப்புன்னு சொல்லி உணர்ந்த ஒபிட்டோ. சோ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நீங்களே சொல்லுங்க, ஒபிட்டோ நல்லவனா கெட்டவனா? இதுல ஒரு சில பேர் கமெண்ட் பண்ண ரெடியா இருப்பாங்க, ஒபிட்டோ புரோக்கன் ஹீரோன்னு. அவன் புரோக்கன் ஹீரோ தான், நான் ஒத்துக்கிறேன். அவன் காதலிச்சு பொண்ணை இழந்தப்போ அவன் புரோக்கன் ஹீரோ தான். ஆனா அதனால மத்தவங்களோட வாழ்க்கையும் சேஞ்ச் பண்ணது புரோக்கன் ஹீரோ லிஸ்ட்டுக்கு சேராது. நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா கமெண்ட் பண்ண ரெடியா இருப்பாங்க, ஏமா போய் நருட்டோ சீரிஸை பாருங்க அவன் புரோக்கன் ஹீரோன்னு. இந்த மாதிரி சொல்லும் போது எனக்கே தோணும் இவனுங்க மேலலாம் கெஞ்சிட்ஸு போடணும் அப்படின்னு. ஓகே, விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் क्वेश्चन, டிராகன் பால் அனிமிக்கு அப்புறமா ஒரு பெஸ்ட் அனிமி. 1986ல தான் டிராகன் பால் ரிலீஸ் ஆச்சு. பட் அந்த ஒரு டைம்ல அனிமி எல்லாம் அவ்வளவா ஃபேமஸ் கிடையாது. பட் இந்த ரூலையும் பிரேக் பண்ணி வேர்ல்டு வைடா ஃபேமஸான ஃபர்ஸ்ட் அனிமினா அது டிராகன் பால் தான். சோ இதுக்கு அப்புறமா தான் இன்ஸ்பயர் ஆகி அனிமி இண்டஸ்ட்ரியிலே வின் பண்ணலாம்னு சொல்லி 1997ல ஒன் பீஸும் 1999ல நருட்டோவும் 2004ல ப்ளீச்சும் ரிலீஸ் ஆச்சு. இது 3 தான் டிராகன் பாலுக்கு அப்புறமா ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுத்த லாங் சீரிஸ். சோ டிராகன் பாலுக்கு அப்புறமா நருட்டோ, ப்ளீச், ஒன் பீஸ். ஆனா இந்த இடத்துல அனிமி இண்டஸ்ட்ரியை பத்தி சொல்றேன்னா நருட்டோவை தவிர வேற அந்த அனிமியும் பார்க்கல. அதாவது ப்ளீச், ஒன் பீஸ மென்ஷன் பண்ணேன். கண்டிப்பா ஃபியூச்சர்ல பாப்பேன், அதுக்கான ரிவ்யூவும் கண்டிப்பா கொடுப்பேன். நெக்ஸ்ட் क्वेश्चन, மாங்கிக்கே ஷரிங்கன் ஒருத்தவங்களுக்கு பிடிச்சவங்க சாகும் போது தான் அவேக்கன் ஆகும். பட் சாரடாவுக்கு எப்படி அவேக்கன் ஆயிருக்கும்? இதை பத்தி நான் ஆல்ரெடி ஏகப்பட்ட ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன். ஆனாலும் இவங்க கேட்டதுனால இப்ப சொல்றேன். நீங்க சொன்னது கரெக்ட் தான். மாங்கிக்கே ஷரிங்கன் தனக்கு பிடிச்சவங்க தன்னோட கண்ணு முன்னாடி இறந்தப்பதான் அவேக்கன் ஆகும். லைக் இட்டாச்சிக்கு ஷீஸ்வி இறந்தப்ப அவேக்கன் ஆயிருக்கும், ஒபிட்டோக்கு ரின் இறந்தப்ப அவேக்கன் ஆயிருக்கும். ஆனா இங்க சாரடாவுக்கு பியூர் எமோஷனலாலே அவேக்கன் ஆயிருக்கும். அதாவது புருட்டோ சீரிஸ்ல கவாக்கியும் புருட்டோவும் ஸ்விட்ச் ஆனதுக்கு அப்புறமா எல்லாருமே நம்ம நருட்டோவை கொண்டது புருட்டோ தான் சொல்லி ஃபேம் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஒரு சில பேர் கமெண்ட் பண்ண ரெடியா இருப்பீங்கன்னு அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நருட்டோ புருட்டோ சீரிஸ்ல சாகல. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படிதானே வச்சிருக்காங்க. சோ நான் அதனாலதான் மென்ஷன் பண்றேன் நருட்டோ இறந்துட்டான்னு. ஓகே, டாபிக்க பேசலாமா? இப்போ நருட்டோ புருட்டோ தான் கொண்டுட்டான்னு சொல்லி எல்லா லீஃப் வில்லேஜ் ஷினோபிஸும் நம்ம புருட்டோவை கொல்றதுக்கே பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. சோ இதெல்லாம் பார்த்து நம்ம சாரடா பியூர் எமோஷனல் ஆயிருப்பா. ஏன்னா அவளுக்கு தெரியும் நருட்டோவை கொண்டது புருட்டோ கிடையாதுன்னு. ஆம்னி போட்ட
பொட்டன்ஷியல் யூஸ் ஆனதுனால யாருமே சாரடா சொல்றத நம்ப மாட்டாங்க. ஸோ இதனாலே பியூர் எமோஷனலாலே மாங்கிக்கு ஷரிங்கன்னு அவகேன் பண்ணிருப்பா. ஓகே गाइस, ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லாங்கா போயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல போட்டுக்க ஷார்ட்ஸையும் விசிட் பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணாங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுவது உங்கள் என்ன சன்மிக்லான். பை गाइस, லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.